அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒளிர் வழங்குகின்ற எதிரும் புதிரும் பாகம் 27 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எஃப்ஏ தமிழ் டிவி வழங்குகின்ற இந்த ஒப்பற்ற நேரத்தை நாங்கள் பொன்னானதாக மாற்றுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய தலைப்பாக நாங்கள் நேரத்தை பொன்னாக்குகின்றோமா அல்லது மண்ணாக்குகின்றோமா என்ற விவாதத்தை எடுத்திருக்கின்றோம். இதற்காக வளர்ச்சியற்கு வருகின்றார்கள் எங்களுடைய அருமையான பேச்சாளர்கள் திரு ஆர் சதீஷ்குமாரன் அவர்கள், செல்வி எஸ் சாதனா அவர்கள் இருவரும் பொன்னாக்குகின்றோம் என்ற அணிக்காக வந்திருக்கின்றார்கள். மண்ணாக்குகின்றோம் என்ற அன்றைக்காக திருமதி வி ஜீவமதி அவர்களும் இங்கே கருத்துக்களால் வாதிட, சண்டையிட, போர் தொடுக்க என்று பல வகைப்பட்ட முகங்களோடு வந்திருக்கின்றார்கள். பார்ப்போம், நாங்கள் மண்ணாக்கி கொண்டிருக்கின்றோமா அல்லது பொண்ணாக்குகின்றோமா என்று. நேரம் எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்திருக்கு என்பதை நாங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டியது அல்ல. நேரம் என்றால் நேரம் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது, வாழ்க்கை நேரத்துடன் சம்பந்தப்பட்டது. நாங்கள் காலை நித்திரை விட்டு எழும்புவோமாக இருந்தால் முதலாவதாக நேரம்தான் எங்களை ஆக்கிரமிக்கின்றது. நேரத்தின் பின்னே நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அவ்வாறு தக்க நேரங்களுக்குள்ளே எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்து முடிக்கின்றோம் என்றால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு படியும் முன்னேறிக்கொண்டு போகின்றோம், வெற்றிகளை காண்கின்றோம் என்று அர்த்தம். அவ்வாறு அல்லாமல் நாங்கள் காலம் தாழ்த்தி நாளை செய்வோம், பார்ப்போம், பிறகு என்றவாறான வார்த்தைகளை பாவித்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் நாங்கள் மிகுந்த தோல்வி அடைய காத்திருக்கின்றோம் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நேரம் பொன்னானது என்று சொல்லுவார்கள். ஆனால் நேரம் பொன்னானது என்பதை விட நேரம் உயிரானது என்று, உயிருக்கொப்பானது. உயிர் எங்களுடைய உடலை விட்டு சென்று விட்டால் மீளாதை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போலதான் நாங்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொரு நொடி துளிகளும் மணி துளிகளும் எங்களுக்கு உயிர் போலது. போனால் நாங்கள் திரும்பி இந்த உலகத்திலே இந்த நேரத்தை விலை கொடுத்து வாங்குவதற்கு எந்த ஒரு செல்வந்தனும் இல்லை என்றுதான் சொல்லிக்கொள்ள வேண்டும். அவ்வாறான உயிர் போன்ற ஒன்றுதான் இந்த நேரம். உயிர் போனாலும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல நேரமும் போன நிமிடத்தை நாங்கள் இந்த எவ்வாறான தரப்பினராக இருந்தாலும் கூட பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் யதார்த்தம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். காற்றை விட்டு காற்று சென்ற பிறகு நாங்கள் தூற்றிக்கொள்வோம் என்று இருப்பது சாலை சிறந்தது அல்ல. ஆகவே இன்றைய தலைப்புக்கான கருத்துக்களுடன் எங்களுடைய பேச்சாளர்கள் காத்திருக்கின்றார்கள். அவர்களை இன்றைக்கு எங்களுடைய எதிரும் புதிர நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கின்றோம். நேரத்தை பொன்னாக்குகின்றோம் என்ற அணிக்காக இங்கு வேலை சேர்க்க வருகின்ற திருவாளர் ஆர் சதீஷ்குமார் அவர்கள். வேறுங்கள் சதீஷ்குமார் அவர்கள். வணக்கம். இந்த நல்ல மாலை வேலைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களை இந்த இடத்து கூட்டி வந்த கடவுளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நிகழ்ச்சியை ஒளிர் வழங்கும் 32வது பாகம், அதாவது எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை நாங்கள் இந்த நேரத்திலே எல்லோரும் பார்க்கும் அளவுக்கு ஏஆர் மூலம் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் எஃப்ஏ டிவிக்கு நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்பொழுது எங்கள் வாதாட்ட மேடைக்குள்ளே நுழைய போகிறோம். உண்மையாக பார்த்தோம்னால் நான் இந்த வாதாட்ட விடயத்திலே என்னத்துக்காக வாதாட வந்திருக்கிறேன் என்றால் நேரத்தை பொன்னாக்குகிறோம் என்ற அணிக்காக நான் வாதாட வந்திருக்கிறேன். அன்பு மலர்களே நம்பீருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. உண்மையாக இந்த நாள், அதாவது கடவுள் எங்களுக்கு தார 3 விடயத்தை நாங்கள் எந்த விதத்திலும் காசு கொடுத்து வாங்க முடியாது. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடவுள் அப்பா அம்மாவை தந்திருக்கிறார். அவர்களை எந்த நேரத்திலும் எப்போதும் நாங்கள் காசோ பணமோ கொடுத்து வாங்க முடியாது.
அதே மாதிரி மூன்றாவதாக நேரத்தையும் கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த நேரத்தையும் நாங்கள் எவரிடமோ காசுக்காகவோ அல்லது கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ முடியாது. அதே மாதிரி எங்களுடைய அப்பா அம்மாக்களை விற்கவோ வாங்கவோ முடியாது. அப்ப கடவுள் எங்களுக்கு தந்த அந்த நேரத்தை நாங்கள் பொன்னாக்குகிறோம் என்றுதான் நான் இப்பொழுது வாதாட வந்திருக்கிறேன். உண்மையாக நாங்கள் பார்த்தா தெரியும், ஒவ்வொரு மணித்தியாலமும் எங்களுக்கு ஒரு பெருமதி மிக்க ஒரு ஒரு நேரமாக இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு மணித்தியாலத்தை எப்படி நாங்கள் செலவழிக்கிறோம், எப்படி நாங்கள் வாழுகிறோம், எப்படி நாங்கள் இருக்கிறோம் என்று பார்த்தோம் என்றால் இப்ப 2024 உங்களுக்கு தெரியும், மனிதன் எவ்வளவுக்கு ஒரு நிமிடத்தை கூட வீண் விரயம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, நீங்கள் பழைய காலத்திலே மாட்டு வண்டியில செல்வீங்கள். அந்த மாட்டு வண்டியில இப்ப செல்ல முடியுமா? இல்லை. மாட்டு வண்டியில இப்ப ஒரு இடத்துக்கு நாங்க செல்ல வேணுமாக இருந்தால் அதுக்கு ஒரு மணித்தியாலம் தேவைப்படும். ஒரு இடத்துக்கு 2, 3, 6, 7 மணித்தியாலம் தேவைப்படும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் போறதா இருந்தால். ஆனால் இப்பொழுது மனிதன் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காமல் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதே 10 நிமிஷத்திலும் 5 நிமிடங்களில் நாங்கள் போய் சேரக்கூடிய மாதிரி வடிவமைத்திருக்கிறார் நேரத்தை. ஒவ்வொரு நேரத்தையும் அவன் பிரயோஜனமாக பயன்படுத்தி அந்த பிரயோஜனத்தின் மூலம் பழைய புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இன்றைக்கு மனிதன் ஒவ்வொரு நிமிடங்களையும் பொன்னாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறான் என்று நான் சொல்லிக்கொண்டு எதிரணிக்கு என்னுடைய வாய்ப்பை கொடுத்து விலகி நிற்கின்றேன். அருமையான கருத்துக்களை இங்கே முன்வைத்து சென்றிருக்கின்றார் பொன்னாகின்றோம் என்ற அணிக்காக. உண்மைதான், பயணங்கள் மிக இலகுவாக அதை பொன்னாக்கி இருக்கின்றோம் என்று மிக அருமையாக வேலை சேர்த்திருக்கின்றார். இயற்கையிலே இறைவன் அந்த நேரத்தை பொன்னாக பயன்படுத்துகின்றோம் பல வாரான உதாரணங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார். உண்மைதான், அன்றைய ஒரு காலத்திலே நாங்கள் மாட்டு வண்டியிலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் மிக நெடிய நேரங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும். அவ்வாறான பயணங்கள் காலப்போக்கிலே நாங்கள் ஒவ்வொரு பொருளாக கண்டுபிடித்து வந்து விச்சக்கர வண்டியிலிருந்து முச்சக்கர வண்டியிலிருந்து இன்று கடுகதி புகையிரதம் ஜெட்டுகள் வரை எக்கச்சக்கமான விஷயங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அது ஒரு மின்சாரத்தில் இயங்கக்கூடியவாறான புகையிரதங்களிலிருந்து எண்ணிலடங்காத பல விடயங்களை கண்டுபிடித்து விட்டோம். ஏனென்று சொன்னால் இந்த தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் காரணமாக நேரத்தை எவ்வளவு சிக்கனமாக பாவிக்கின்றோமோ அந்த தூரம் நாங்கள் முன்னேறி கொண்டு போகின்றோம் என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய அணிக்காக வெளிச்சேர்த்து சென்றிருக்கின்ற திருமாலர் ஆர் சதீஷ்குமார் அவர்கள். அங்கே பார்ப்போம், இதற்கு இல்லை நாங்கள் பொன்னாக்கவில்லை, நேரத்தை மண்ணாக்கி விடுகின்றோம் என்று இங்கே வந்திருக்கின்ற திருமதி ஜீவமதி அவர்கள். வாருங்கள் ஜீவமதி அவர்கள். வணக்கம். தித்திக்கும் தமிழை போற்றி பாமக தொலைக்காட்சி அதிபர் நராமோகன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மற்றும் என்னுடன் பேச வந்திருக்கும் இதர பேச்சாளர்களுக்கும் இதனை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண்ண வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நான் நேரத்தை நாங்கள் இன்று மண்ணாக்குகின்றோம் என்ற அணிக்காக பேச வந்திருக்கின்றேன். உண்மையாக எத்தனையோ எல்லாரும் ஒரு விளக்கங்களை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றாலும் நேரம் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான விடயம். அதனுடன் தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதனுடன் தான் நாங்கள் பயணிக்கின்றோம் என்பது உண்மை. ஆனா நடுவர்களும் சொல்லும்போது சொன்னார் அது உயிர் போன்றதென்று. உண்மைதான். ஒரு மனிதன் இறந்த பிறகு அவர்களை நாங்கள் சொல்லுவோம் அவர் காலமாகி விட்டார், அதாவது அந்த நேரம் முடிந்து விட்டது, காலமாகி விட்டார் என்பதுதான் அந்த ஒரு வாக்கியத்தை நாங்கள் பார்ப்போம். அதன் போல இப்ப ஒரு பொருளின் பயன்பாடு கூட நாங்கள் அது முடிந்து விட்டால் அதன் எக்ஸ்பைரி டேட், அதாவது கால தேதி முடிந்து விட்டால் காலாவதியாகி விட்டது என்பதைத்தான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அதாவது அந்த நேரத்தை வைத்துத்தான் நாங்கள் அவற்றையும் நாங்கள் முடிவு செய்து கொள்ளுகிறோம் என்பதுதான் இங்கே உண்மை. ஆனால் அப்படியான ஒரு நேரத்தை நாங்கள் இன்றைக்கு பொன்னாக்குகின்றோமோ அல்லது மண்ணாக்குகின்றோமோ என்பதுதான் இன்றைய வாதம். உண்மையாகவே நான் சொல்லுகின்றேன் என்னவென்றால், நாங்கள் காலத்தை வீணடித்து அதனை மண்ணாக்குகின்றோம் என்பதுதான் உண்மை.
இப்ப நீங்கள் நடுவர் அவர்களும் அதை சொன்னார், இவ்வளவு செல்வந்தர் நாங்கள் ஒவ்வொரு படி முன்னேறி கொண்டு போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் அந்த நேரத்தை பொன்னாக்கி கொண்டு போகிறோம் என்று. ஆனா இன்றைக்கு வார விகிதம், அதாவது முன்னேறி கொண்டு வருகிற விகிதம் முன்பு போல இருக்கிறதா என்பது கேள்விக்குரிய என்றுதான் நான் நினைப்பேன். இப்ப இவ்வளவு பேர் நீங்களே தெரியுமா, பெரியவர்கள் இருந்து சிறியவர் வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் ஸ்மார்ட் போன்லையும் அந்த ஸ்மார்ட் போனூடாக சமூக வலைத்தளங்களிலும் எவ்வளவு நேரத்தை நாங்கள் செலவழிக்கின்றோம், அதனை பயன்பாடு உள்ளதாக நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோமா என்பது நாங்கள் எங்களையே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. உண்மையாக அவர்கள் தந்திருக்கிறார்கள் போனில், நீ ஸ்கிரீன் டைம் எவ்வளவு நேரத்தை நீங்கள் இன்றைக்கு செலவழித்தீர்கள் என்பதை கூட நாங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் கண்டுபிடித்தால் கூட நாங்கள் இன்றைக்கு எவ்வளவு அதுல எவ்வளவு மணித்தியாலங்களை அதில் ஒரு நாளைக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அது முழுவதுமாக அது பயன்பாடு, எங்களுக்கான ஒரு தேவைக்கான பயன்பாடா என்பது உண்மையாகவே இல்லை என்றுதான் சொல்லுவேன். அதனால் இவ்வளவு பின்விளைவுகளை இனிமே வரும் சமுதாயம் எதிர்கொள்ளும். நாங்கள் ஓரளவாவது அரைவாசி காலத்தை இந்த போன்கள் இல்லாம தவிர்த்து விட்டோம். ஆனா இளைய சமுதாயம் அதிலேயே தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. படிப்பு கூட அதில் நாங்கள் பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லி அதிலேயே படிப்பித்து அவர்களின் கண்ணை எப்படி பாழாக்குகிறார்கள் என்பது இன்னும் கொஞ்ச காலத்தில் உங்களுக்கு தெரிய வந்துவிடும் என்று சொல்லுவேன். நீங்கள் உண்மையாகவே எதிர்த்தரப்பு சொல்லும்போது சொன்ன பயணங்களை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், அதனால் இலகுவாக்கி விட்டோம் அதனை என்று சொல்லி, உண்மையாகவே ஒரு மனிதன் 2-3 மணித்தியாலங்களை தினசரி ஒரு தினசரி பயணத்துக்காக செலவழிக்கின்றனர். அதாவது வேலைக்கு போகும்போது, வரும்போது, பஸ் பிடிச்சோ ட்ரெயின் பிடிச்சோ எல்லாமே போகும்போது 2-3 மணித்தியாலங்களை ஒரு நாளைக்கு செலவழித்திருக்கிறார். அப்படி என்ன நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள், மாதத்துக்கு வருடத்துக்கு எத்தனை மணித்தியாலங்களை நீங்கள் பயணத்துக்காக செலவழிக்கின்றீர்கள் என்று சொல்லி. வேற அமெரிக்காவிலேயே கண்டுபிடித்திருக்கிறோமா, என்ன 2.5 நாட்களை நாங்கள் தொலைத்த பொருளை தேடுவதற்காகவே 2.5 மணித்தியாலங்களை நாங்கள் ஒரு மாதத்துக்கு செலவழிக்கின்றோம். அதாவது இப்ப சொக்ஸி எடுக்கவோ அல்லது ஒரு கார் கீ எடுக்கவோ அல்லது போனை வச்சுட்டு நாங்கள் தேடி திரிவோம், எங்க வச்சோம்னு தெரியாது. அல்லது இப்ப கண்ணாடியில கூட எங்கேயோ கலட்டி வச்சு போட்டு நாங்கள் தேடி திரிவோம். அப்ப அதுகளை நீங்கள் பார்க்கும்போது வருடத்துக்கு எத்தனை மணித்தியாலங்களை அதுகளுக்காகவே மக்கள் செலவழிக்கிறார்கள் என்று சொல்லி, உண்மையாக ஸ்மார்ட் போனை முன்பு சொன்னார்கள் 2-3 மணித்தியாலம் தான் இந்த ஸ்மார்ட் போனில் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் 1.5 மணித்தியாலங்களைத்தான் நாங்கள் சோசியல் மீடியா பார்ப்பதற்காக செலவழிக்கிறோம் என்று சொல்லி. ஆனா இப்பொழுது அப்படியா நடக்கிறது? அவர்கள் கண்டுபிடிக்கும் பொழுது இவ்வளவுதான் என்று சொல்லி ஒரு வரையறையில் கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் நான் நினைக்கவில்லை, எத்தனையோ மணித்தியாலங்கள் அதுதான் நமக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கு. எல்லாத்துக்குமே எங்களுக்கு பொழுதுபோக்கு சாதனமாகவே அந்த ஸ்மார்ட் போன் மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. இவ்வளவு மணித்தியாலத்தை நாங்கள் அறியாமலே நாங்கள் எத்தனையோ மணித்தியாலங்களை அதற்காக தேவையில்லாமல் நாங்கள் மண்ணாக்கி கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் எனது கருத்து. இங்கே அடுத்த வாய்ப்புக்காக காத்திருக்கின்றேன். நன்றி. அருமை, மிக அருமையான கருத்துக்களை இங்கே தனதாக்கி கொண்டிருந்த திருமதி விஜயவதி அவர்கள். உண்மைதான், தன்னுடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே இறப்பை காலமாகிவிட்டார், காலாவதி என்றெல்லாம் அழகாக தன்னுடைய சொற்களை பிரயோகங்களை வைத்திருந்தார். வாழ்த்துக்கள். அதனூடாக நாங்கள் அந்த ஒவ்வொரு காலம் நேரம் என்றது எங்களுடைய வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சு எங்களோட உறவாடி கொண்டிருக்கிற எங்களுடைய அங்கமாக இருக்கின்றது என்பது தெளிவாக புரிகின்றது. மற்றது சமூக வலைத்தளங்களை பற்றி மிக சொல்லியிருந்தார், அருமையாக இருந்தது கருத்துக்கள். சமூக வலைத்தளங்கள்ல உண்மையாகவே 24 மணித்தியாலத்துல நாங்கள் கிட்டத்தட்ட 8 மணித்தியாலத்துக்கு மேல இந்த சமூக வலைத்தளங்கள்ல தான் பெரும்பாலும் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை உண்மையாகவே மறக்க முடியாது. இது எவ்வளவு தூரம் எங்களுக்கு ஆராய்ச்சிகளையும் விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதோ அதிலும் பார்க்க பல மடங்கு எங்களுக்கு பாதகங்களைத்தான் ஏற்படுத்துகின்றது. இன்றைய போல் என்று சொன்னால் சின்ன சின்ன பிள்ளைகள் முதல் கண்ணிலை பிரச்சனை, கண் பார்வை தெளிவு இல்லை. அதுக்கான முக்கியமான காரணமாக இந்த வலைத்தளங்கள் தான் இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு எல்லாத்திலையும் பார்த்தேன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு கைகள், விரல்கள், கால்களை பயன்படுத்தி விளையாடுகின்ற விளையாட்டுகள், மண் விளையாட்டுகளே இன்று இல்லாமல் போய்விட்டது. எடுத்த உடனே பிள்ளைகள் தவளை வலிக்கிட்ட உடனே கையில தவழ்கின்றது இந்த ஸ்மார்ட் போன்கள்.
அதுல கேம்ஸ் தான் பிள்ளைகளுக்கு தெரியும். ஒரு கைய ஒவ்வொரு விரல்களுக்கு நாங்கள் எல்லாம் சிறிய வயதுல இருக்கும்போது அந்த ஒவ்வொரு கை விரல் அசைவுகளுக்கும் கூட ஒவ்வொரு விளையாட்டு இருந்தது. எண்ணிக்கொண்டு போகலாம். கொக்கான் என்று சொல்லி ஒரு விளையாட்டு இருந்தது. அது விரல்களுக்குரிய எக்ஸசைஸ். கிளித்தட்டு, காட்சி மறைத்தல், கிட்டி புல்லுன்னு சொல்லி அது எங்களுடைய அது எக்ஸசைஸோட சேர்ந்த மாதிரியான விளையாட்டுகள் இருந்தது. ஆரோக்கியமாக இருந்த ஒரு நேரம் எடுத்தது. மாலை முழுவதும் விளையாட்டு மிக அழகாக சொல்லியிருந்தார். ஏன் எங்களுக்கு அது விளையாட்டாகவும் இருந்தது, பொழுதுபோக்காக இருந்தது, உடலுக்கு ஆரோக்கியமாக பல விடயங்கள் ஒரு நேரத்திலே பல விடயங்களை நாங்கள் சாதித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் என்று என்ன நேரங்களை சுருக்கி கொண்டோம், உலகத்தை கைக்குள்ளே அடக்கி கொண்டோம். ஆனால் நாளைக்கு நாங்கள் ஒரு நோயாளர்களாகவும் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டவர்களாகவும் ஒவ்வொருத்தருக்கும் உடலிலே ஒவ்வொரு அங்கங்கள் காணாமல் போய்கொண்டிருக்கின்ற காலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது இன்றைய காலங்கள். இந்த கண்டுபிடிப்புகளும் நவீன உலகங்களும் உண்மைதான். இருந்தாலும் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு நல்லது ஒரு கெட்டது இருக்கு என்று சொல்லுவார்கள். அதில் நாங்கள் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தீய விடயங்களின் பக்கம் போகாமல் இருக்க வேண்டும் என்பது உண்மை. ஆனால் நாங்கள் என்னதான் நல்ல விஷயம் இருந்தாலும் எங்களுடைய மனம் குரங்கு போல எல்லா இடத்துலயும் தாய் போட்டுதான் வரப்போகுது. ஆகவே இந்த சமூக வலைத்தளங்கள் போன்ற இந்த நவீன உலகத்திலே ஏற்படுகின்ற கண்டுபிடிப்புகள் பெரும்பாலும் பாதகமான விளைவுகளை எங்களுக்கு உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றது என்றும் தேடுதலுக்கு 2.5 மணி நேரங்களை நாங்கள் செலவிடுகின்ற ஒரு புதிய கருத்தை இங்கே முன்வைத்திருந்த யுவதியர்கள் வாழ்த்துக்கள். அங்கே இதற்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பதிலடி கொடுப்பதற்கு எதிரணியிலே மன்னிக்கவும் செல்வி சாதனா அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவரை உள்வாங்கிக் கொள்வோம். வாருங்கள் சாதனா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எதிரும் பொது நிகழ்ச்சியில் நேரத்தை பொன்னாக்குகின்றோம் என்ற அணியில் வாதிட வந்துள்ளேன். நேரம் நல்ல முக்கியம். ஏன்னா அந்த நேரத்தை நீங்க திருப்பி வாங்க முடியாது. இது தெரிஞ்சு கொண்டு நாங்க இந்த நேரத்தை நாங்க சேஃபரி எஃபிஷியண்டா பாவிக்கிறோம். உதாரணமாக எஜுகேஷன். பழைய காலத்தில் ஸ்கூல்ல போக உங்களோட டீச்சர் மேல எல்லாம் சோக்க ஒரு பிளாக் போர்டு எழுதுவியும். இது சொல்லுவேன் பிள்ளைகளுக்கு, இது உங்க புத்தகங்களுக்கு எழுதுங்கோ, இல்லாட்டி இது செய்யுங்க எல்லாம் சொல்லி கொடுப்பேன். இது பார்த்துக்கொண்டு ஆடம் ஆஸ்போர்ன் அவர்தான் ஃபர்ஸ்ட் லேப்டாப் கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணார். ஏன் சென்றார்? இவர் இந்த லேப்டாப் கிரியேட் பண்ணார். ஏன்னா இவர் நல்ல டைம் சேஃபர். ஏன்னா அவருக்கு கண்டார் அந்த டீச்சர் எவ்வளவு டைம் இருக்கு அந்த சம்திங் எழுத, அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எழுத கணக்கு டைம் வேஸ்ட் ஆகுறதுன்னு அவர் இந்த லேப்டாப் உருவாக்கிக்கிறார். இது கணக்கு டைம் சேஃபர். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா இப்ப உங்களோட டீச்சர் சொல்லவா இந்த புத்தகங்களுக்கு இந்த சாப்டர் வாசிங்கன்னு. பழைய காலத்தில் ஃபோன் அப்படி ஒன்று இல்லைன்னு அவங்க லைப்ரரி போயும். இந்த லைப்ரரி போற தூரம் நடந்து போயும் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குனால அந்த நேரத்துக்குள்ளக்க உங்களுக்கு இந்த புது இப்ப நீங்க அந்த போன்ல பாக்குறோம். நீங்க இப்ப அந்த போன்ல ஆன்லைன்ல போய் ஓபன் பண்றோம் அண்ட் அந்த புத்தகம் வாசிக்கிறோம் நீங்க போய் வர்ற டைமுக்கு. இது உங்க டைம் எஃபிஷியண்டா இருக்கும் அண்ட் டைம் சேஃபருங்க. வேற என்னன்னா இந்த காலத்தில் எல்லாரும் புது இன்வென்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறேன். ஏன் உங்க டைம் சேஃபர் இருக்கு. உதாரணத்துக்கு பழைய காலத்தில் மக்கள் அவங்க உறுப்பு கையில துவைப்பேன். ஆனா இது இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்கு. வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்கு. வாஷிங் மிஷின் போடுறது நீங்க இப்ப உறுப்பு போட்டீங்க வாஷிங் மிஷின், அந்த டைம் அந்த துவைக்கிற டைம் நாங்க வேற என்ன செய்யறோம், அது என்ன காட்டுறதுன்னா நாங்க வித்தியாசம் திங்ஸ் செய்யறோம் அந்த டைமுக்குள்ளக்கு. அதுதான் சொல்றேன் நாங்கள் நேரத்தை பொண்ணாக்குறோம். நன்றி, வணக்கம்.
அருமை சாதனா, மிக அருமையான கருத்துக்கள். ஜீவமதி அவர்கள் கதைக்கும் போது அவருடைய கருத்துக்கள் உண்மையாகவே மண்ணாக்குகின்றோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது சாதனாவுடைய கருத்துக்களுக்கு பின்னர் தான் தெரிகின்றது, இல்லை இல்லை நாங்கள் மண்ணாக்கவில்லை பொன்னாக்கி கொண்டிருக்கின்றோம் என்று அருமையாக சொல்லியிருந்தார் சாதனா. வாழ்த்துக்கள். பாடசாலையில் ஆரம்ப காலங்களிலே பிளாக் போர்ட்ல தான் டீச்சர் வந்து சோக்கால் எழுதுவா, அதை எழுதுறதுக்கு ஒரு டைம், இனி அந்த கொப்பியில நாங்கள் அப்படியே திருப்பி அதை பார்த்து எழுதி கொண்டு வர வேணும். அப்ப அதுக்கு ஒரு டைம் எடுக்க எவ்வளவு நேரத்தை நாங்க வீணடிச்சிருக்கிறோம். இப்ப லேப்டாப் பண்ண கண் படிக்கணும், ஒரு விரலுக்கே டீச்சர் அமர்த்தி சொல்லுவோம், எல்லா விரலுக்கே வேலை செய்ய முடியுது. அதால நாங்கள் நிரம்ப விஷயங்களை அறிந்து கொள்ள படித்து கொள்ள முடியுதுன்றதும். மற்றது வீடுகளை எடுத்துக்கொண்டால் வீட்டில இருக்கிற உபகரணங்களை பயன்படுத்தி ஒரே நேரத்துல ஒரு ஒரு அம்மா சாதாரணமாக வீட்டுல உடுப்பு துவைக்க வேண்டும் என்று சொன்னால் அது உடுப்போட கிட்டத்தட்ட 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அதுக்கு மினைக்கெட வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த மிஷினை பட்டனை ஒன் பண்ணி விட்டா மிஷின் துவச்சு கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே அம்மா பலதரப்பட்ட வேலைகளை செய்வா. அம்மா மட்டும் இல்ல, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அது மிகவும் சௌகரியங்களை ஏற்படுத்துகின்றது என்றும், அதனால இவரான கண்டுபிடிப்புகளுக்கு பின்னராக அவர் நிரம்ப நேரங்களை மிச்சப்படுத்துகின்றார்களா என்றும், அதை தாங்கள் பயனுள்ள முறையில பயன்படுத்துகின்றோம் என்றும், ஆகையால அதை நாங்கள் பொன்னாக்கி கொண்டிருக்கின்றோம் என்றும் மிக அழகாக தன்னுடைய அணிக்காக வெளிச்சேர்த்திருக்கின்றார். எங்கே மீண்டும் அதே அணியிலிருந்து பொன்னாக்குகின்றோம் என்ற கருத்தை வருகின்றார் திரு சதீஷ்குமாரன் அவர்கள். நன்றி நன்றி நன்றி. டைம் இஸ் டைமண்ட், அதாவது எங்க டைம் ஒரு டைமண்ட் பண்றது. அதை எவரும் வீணாக்கு டைமண்ட் நீங்கள் யாராவது வீணாக்குவீங்களா? அல்லது கண்ட மாதிரி அதை துளைத்து விட்டு செல்வீர்களா? தெரியாத இடங்கள்ல வைத்து விட்டு போவீங்களா? இல்லை. அந்த டைமண்டை நாங்கள் எப்படி பாதுகாக்கிறோமோ அதே போல ஒவ்வொரு மணித்தியாலத்தையும் நாங்கள் அடி அழகாக அதை பிரயோஜனமாக இப்ப உள்ள ஜெனரேஷன், இப்ப உள்ள மக்கள் பயன்படுத்துகிறார் என்றுதான் நான் சொல்ல வருகிறேன். என்னன்னா, நீங்க தெரியும், ஒரு மணித்தியாலத்தை நாங்கள் பாப்பமா இருந்தால் அந்த மணித்தியாலம் நல்லா பயன்படுத்துகிறார்களோ இல்லையோ என்று இப்பொழுது பரீட்சை எழுதும் மாணவர்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். என்ன மாதிரி அந்த பிள்ளைகள் அந்த ஒரு மணித்தியாலம் தாண்டி போகும் பொழுது ஒரு மணித்தியாலத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இப்ப பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு மணித்தியாலமும் இப்ப பாருங்க, அமெரிக்கர்கள் எழுதி கொடுத்து கொண்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மணித்தியாலத்திலையும் அதிலே உள்ள நிமிடங்களை கூட கால்குலேட் பண்ணி தங்களோட முன்னேற்றங்களுக்காக பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஓட்ட பந்தயத்துல ஒரு குறிப்பிட்ட தூரத்தை குறுகிய நேரத்துல தாண்டிய உசைன் போல்ட் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உசைன் போல்ட் மணித்தியாலத்தை பயன்படுத்துற இல்ல, நிமிடத்தை பயன்படுத்துற இல்ல, அவன் பயன்படுத்தலாம் மைக்ரோ செகண்ட். ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் பிரயோசனப்படக்கூடாது என்று அந்த ஓட்ட பந்தயத்திலே அவன் பயன்படுத்தி இப்ப 155 வினாடி 155 மைக்ரோ செகண்ட் தான், 155 வினாடிகளை தான் அவன் பயன்படுத்தி இப்பொழுது $199 மில்லியன் உழைக்கிற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றி இருக்கிறார். அது இந்த காலத்துல இந்த ஜெனரேஷன்லயே நடந்திருக்குது. அப்ப அதனால நான் இப்ப என்ன சொல்ல வருகிறேன் என்றால், டைம் இஸ் டைமண்ட். எவ்ரிபடி அதை அழகாகவும் சிந்திச்சு செயற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி வேலையை விட்டு விலகி நிற்கின்றேன். மிக உன்னதமான ஒரு கருத்து ஒன்று. ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் எவ்வளவு முக்கியம் என்றது அந்தந்த தரப்பில் இருந்து பார்க்கின்றவர்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு நாங்கள் வடிவா இன்றைக்கு ஒரு நாள் லீவ் வந்து போட்டு வடிவா மூடிக்கொண்டு வடிவ நித்திர கொண்டு நல்லா தான் இருக்கும். அதுல இருக்கின்ற ஒவ்வொரு மனை துணிக்கைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் எங்கேயோ கொண்டே விட போகின்றது. அந்த உயர்ச்சியை நாங்கள் நினைத்து பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நித்திரை என்பது எங்களிடமிருந்து இல்லாமல் போய்விடும். ஆகவேதான் ஒவ்வொரு ஒரு விவசாயி எடுத்துக்கொண்டால் விவசாயிக்கு ஒவ்வொரு போகம் அவ்வளவு முக்கியம் என்று சொல்லி அந்த காலத்தை தான் பயிரிட வேண்டும். அதே மாதிரி நாங்கள் ஒரு பயணம் ஒன்று புயலத்துல ஒரு பயணம் செய்வோமாக இருந்தால் ஒவ்வொரு நிமிடங்கள் ஒரு நிமிடங்கள் தாமதித்து விட்டோம் என்றால் அந்த பயணத்தை நாங்கள் செய்ய முடியாது. ஆகவே ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு வருடமோ ஒவ்வொரு போகமோ அல்லது ஒவ்வொரு மாதமோ ஒவ்வொரு கிழமையோ ஒவ்வொரு நாளோ ஒவ்வொரு நிமிடமோ ஒரு மணித்துளிகளோ ஏதோ ஒன்று ஒவ்வொருவருக்கும் பொன்னாகை கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே இந்த ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட் சொல்லி அருமையான கருத்துக்களை இங்க முன்வைத்திருந்த திருவாளர் ஆர் சதீஷ்குமார் அவர்கள் நன்றி எங்களுடைய கருத்துக்களுக்கு. எங்கே இவற்றுக்கெல்லாம் சேர்த்து கட்டி கொண்டு வருகின்றார் இங்கே தன்னுடைய அணிக்காக வெளிச்சேர்க்க திருமதி வி ஜீவமதி அவர்கள். மீண்டும் அந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு
முதலில் எதிரணிக்கான பதில்களை கொடுத்துவிட்டு நான் எனது கருத்துக்குள் போகலாம் என்று இருக்கின்றேன். சிறியவரானாலும் சாதனா அவர்கள் நிறையவே பொன்னாக்குவது, தாங்கள் நேரத்தை பொன்னாக்குகிறோம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கின்றார். கம்ப்யூட்டர் மூலமா இப்பொழுது கம்ப்யூட்டர் மூலமாக வந்தபடியால் அந்த எழுத்து அங்கே பிளாக் போர்ட்ல எழுதுற எழுத்து இல்லாமல் எல்லாமே இதுல டைப் பண்ணி நாங்கள் கொள்கிறோம். அப்படி என்றால் எழுத்து முறை ஏன் தேவைப்படும் என்று நினைக்கின்றீர்கள்? இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தில் உங்களுக்கு எழுதவே முடியாமத்தான் நீங்க இருப்பீங்க. அப்படி ஒரு எழுத்து இருப்பதாகவே இப்ப தமிழ் எழுத்து எப்படி அழிந்து கொண்டு வருவதை இப்பொழுது நாங்கள் உயிர்ப்பித்துக் கொண்டு வருகின்றோமோ அதே மாதிரி மற்ற மொழிகளும் அழியும் காலத்தை நாங்கள் எதிர்நோக்கித்தான் இருக்கின்றோம் என்று சொல்ல வருகின்றேன். மற்றது சொல்லும்போது சொன்னா வாஷிங் மெஷின் வந்துட்டு எல்லாம் ஈஸியா ஆயிட்டுதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஈஸியா வந்தபடியா இருந்தது. அப்படி ஈஸியா வந்த நீங்கள் ஏன் ஜிம்முக்கு போய் உங்களது நேரத்தை நீங்க செலவழிக்கிறீர்கள், ஏன் நீங்கள் மண்ணாக்குகிறீர்கள் என்று நான் கேட்கின்றேன். மற்றது சதீஷ்குமாரன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார் ஒரு மைக்ரோ செகண்ட்ல தான் டிஃபரண்ட். உண்மைதான். அதனால் தான் அந்த ஒரு வித்தியாசத்தால் தான் ஒலிம்பிக் போட்டிகளில் கோல்ட் மெடலுக்கும் சில்வர் மெடலுக்கும் உள்ள வித்தியாசமே கணிக்கப்படுகிறது என்று சொல்லுறேன். அதை அந்த ஒரு செகண்டை வீணாக்கின வழியாத்தானே அவ அந்த 2வது இடத்தை பெறக்கூடியதாக போய்விட்டது. அப்ப அதிலேயும் அந்த நேரம் என்பது மண்ணாக்கப்பட்டிருக்கின்றதே என்றுதான். ஒரு வகையில் அது பொன்னாக்கப்பட்டிருந்தாலும் அடுத்தவர் மண்ணாக்கின வழியாத்தானே அவர் 2வது இடத்தை பெற்றுக்கொண்டார் என்று நான் சொல்லுகின்றேன். மற்றது சொல்லும்போது சொன்னார் பரீட்சையில் ஒரு மாணவன் எவ்வளவு நேரத்தை பொன்னாக்கினால் அவர்கள் அந்த பரீட்சையில கண்டுகொள்ளலாம் என்பதை குறிப்பிட்டார் போல. நான் கேட்கின்றேன், இப்பொழுது A-level காப்போத்த சாதாரண A-level O-level பரீட்சைகள் நடைபெறுகின்றன. அந்த பரீட்சைகளில் ஒரு மாணவன் சித்தி அடையாமல் விட்டால் ஒரு வருடத்தை வீணாக்க வேண்டும். அந்த 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 ஒரு வருடம் என்பது எவ்வளவு காலம் என்பதை யோசித்து பாருங்கள். 2வது முறை சித்தி எடுத்து அவர்கள் அந்த படிப்பை தொடருவதற்கு ஒரு வருடத்தை அவர்கள் வீணாக்க வேண்டும். அப்ப எவ்வளவு நேரத்தை மண்ணாக்குகின்றார்கள். அதை பொன்னாக்கி இருந்தால் இன்றைக்கு அந்த ஒரு நிலைமை வந்திருக்க மாட்டாதே அந்த மாணாக்கனுக்கு என்று சொல்லி வைக்கின்றேன். நீங்கள் யோசிப்பீங்கள், உண்மையாகவே நாங்கள் இப்ப நான் எனது கருத்துக்குள் வருகிறேன். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நேரங்களை ஒரு நேர அட்டவணைப்படுத்தி நாங்கள் கொண்டு போகிறோமா, ஒரு நாளைக்கு இப்படி இந்த முறையில நாங்கள் செய்திருவோம், அல்லது முதல் நாள் இரவு இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு நேர அட்டவணைப்படி கொண்டு போறோமா என்பது இல்லை. எங்களுக்கு கிடைத்த நேரத்துல நாங்கள் செய்து கொண்டே போகின்றோம் என்பதுதான் உண்மை. நீங்க பாருங்க, இப்ப இங்க லண்டனில் எடுத்துக்கொண்டா கூட ஒரு பர்த்டே பார்ட்டி என்றா சரி, ஒரு அரங்கேற்றமோ ஒரு திருமண வைபவமாக இருந்தால் கூட ஒருவர் ஒரு நேரத்துக்கு அங்களுடைய ஆட்கள் எல்லாரும் கூடுகிறார்கள். 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். இன்று ஒரு சின்ன பிள்ளைக்கு பிறந்த நாள் என்று வைத்துக் கொள்வோமே, 6 மணியிலிருந்து 10 மணி என்றா கூட 6 மணிக்கு கூட அவர்கள் வரமாட்டார்கள். என்ன சொல்ல, இல்ல அங்க 7 மணிக்கு தான் அது அங்க ஆரம்பிக்கப்படும், அதுக்கு போனா காணும் என்பது. அப்ப எல்லாரும் இப்படி நிக்க அங்க 6ல இருந்து 7 மணி வரைக்கும் அங்க யாருமே வந்திருக்க மாட்டார்கள். அநியாயமாக அங்கே அந்த நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறீர்கள். அந்த நேரம் அங்கே பயன்பாடு இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கின்றது. இப்ப நீங்கள் அப்படி ஒரு லேட்டா போறதாகவே வைத்துக்கொள்ளலாம். லேட்டா போனா கூட எங்களுக்கு எப்படி இருக்கும், அங்க தொடங்கிட்டுதோ எங்களுக்கு ஒரு எங்களோட மனதுக்குள்ளேயே ஒரு கேள்வி ஒன்று எழுந்து கொண்டிருக்கும். நாங்க லேட்டா போயிட்டோமோ, நாங்க சரியான நேரத்துக்கு வந்திருக்கலாமோ, இங்க ஒருத்தரையும் காணையில, அவர்கள் நிறைய வெயிட் பண்ணி இருப்பார்களோ என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு தோன்றும். அதாவது அங்க இருக்கிறவர்கள் அப்படி எல்லாரும் நினைக்க தோன்றினார்கள் என்று சொன்னா அங்கே எதிர்மறை ஒரு எண்ணங்கள் தான் அங்கே போய்கொண்டிருக்குமே தவிர அங்கே ஒரு பிறந்த நாள் விழா நடைபெறுது என்பதே அங்கே எல்லோரும் மறந்து விடுவார்கள் என்று சொல்றோம். அதையே யோசிச்சு கொண்டிருப்போம் அந்த மைண்ட்ல. அதுதான் அன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கும், நாங்க லேட்டா வந்துட்டோம் என்று சொல்லி. அப்ப இந்த ஒரு எண்ணம் எங்களை அங்க எப்படி எங்களையே ஒரு குற்ற உணர்ச்சிக்கு அந்த நேரம் ஒரு மண்ணாக்குறதால எங்களையே ஒரு குற்ற உணர்ச்சிக்கு நாங்கள் கொண்டு போய் விடுகிறோம் என்பதுதான் எனது கூற்று. மற்றது உண்மையா எல்லாருக்குமே நீங்கள் சொல்லும் போது சொன்னீர்கள் சாதனையாளர்கள் என்று சொல்லி, சாதனையாளர்களுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் ஒரு ஏழையோ அல்லது பணக்காரன் தோல்வி அடைந்தவர்களுக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் தான் உண்டு.
அந்த 24 மணித்தியாலத்தை யார் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள், மற்றவர்கள் அதே இடத்தில் இருக்கிறார்கள் என்பதுதானே உண்மை. அப்ப வீணடித்தவர்கள் முன்னேறவில்லை என்பதைத்தான் நான் இங்கு சொல்லி அடுத்த வாய்ப்புக்காக காத்திருக்கின்றேன். நன்றி திருமதி ஜீவமதி அவர்களே. அவர் சொல்லியிருந்தால் ஒரு கருத்து, எவ்வளவுதான் நவீன மயமாக்கப்பட்ட போதிலும், புதிய கண்டுபிடிப்புகள் வந்த போதிலும், இன்றைக்கு கணனி மயமாக்கப்பட்ட உலகத்திலே நாங்கள் எழுத்துக்களை மறக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. நிச்சயமாக எழுத்துக்கள் மட்டுமில்லை, இன்றைக்கு மொழிகளும் அழிந்து கொண்டு போகின்றது. பேச்சு வழக்கிலே அன்றொரு காலத்தில் பாடசாலையில பிள்ளை போகவில்லையோ அது பற்றி கதைக்க வேண்டுமாக இருந்தால் பெற்றோர்கள் ஆசிரியரிடம் சென்று இவ்வாறான பிரச்சனைகள் நடந்தது என்று சொல்லி தன்னுடைய பிள்ளையை பாடசாலையில விட்டுட்டு வர. இன்றைக்கு அப்படி அல்ல நிகழ்ச்சி. நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு இமெயில தட்டி விட வேண்டும். அப்ப எங்களுக்கு அப்படியான ஒரு விஷயத்திலிருந்து சாதாரணமா வேலை பழுக்கள் ஒவ்வொரு காரணங்களை அடுக்கி கொண்டு செல்லாம். இந்த பேச்சு வராத பிள்ளைகளை விடுத்து நாங்கள் பேசி தமிழையே எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு உல்லாசமாக கொண்டாடி கொண்டிருந்த நாங்கள் கூட இன்றைக்கு மொழி மறக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள உள்ளாக்கி இருக்கின்றோம் என்பதால் மிக வருத்தமான ஒரு விஷயம். இது கூட இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஒன்று நினைக்க கூடுகின்றது. அது மட்டுமல்லாமல் யுவமதி அவர்கள் கூறியிருந்தார் இந்த முகாமைத்துவத்தை பற்றி. நேர முகாமைத்துவம், நாளைக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து விட்டோமாக இருந்தால் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த காரியங்கள் தடையில்லாமல் நடந்து போகின்றது. அதை நாங்கள் அந்த ஷார்ட் டைமுக்கும் ஒரு டைம் டேபிள போடலாம், லாங் டைமுக்கும் ஒரு டைம் டேபிள போடலாம். அப்ப இந்த மாதத்துக்குள்ள இந்த விஷயத்த செய்து முடிக்க வேணும்ன்றது அல்ல, இந்த வருஷத்துக்குள்ள இந்த விஷயத்த செய்து முடிக்க வேணும் என்ற ஒரு அந்த கோல்ஸ் இருந்து சொன்னா அதை நாங்க செய்து முடிக்கலாம். பெரும்பான்மை 90% அது இல்லை. இதனால்தான் இந்த நேரங்கள் மண்ணாகி கொண்டு போகின்றது. அதோட மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது, இந்த புலம்பல்கள். எனக்கு அது இல்லை, இதுல நான் அப்ப அப்படி இருந்தேன், இப்ப இப்படி இருக்கிறேன், இல்லை என்று சொல்லி ஒருத்தர புலம்பல். இப்படியான மனிதர்களும் இந்த வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை மண்ணாக்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஏன்? அவர்களுக்கு தேவையான விடயங்கள் கிடைக்கவில்லை, அல்லது அவர்களுடன் சேர்ந்திருக்கின்ற மனிதர்கள் அவர்களுடைய சுற்றம் ஒரு எதிர்மறை ஆற்றலை கொண்டவர்களாக இருக்கும் இடத்திலே இந்த புலம்பல்களை ஏற்படுகின்றது. ஆகவே நாங்கள் என்ன செய்கின்றோம், எங்கள சுற்றத்தில் இருக்கின்றவர்களை கூட நாங்கள் அவர்களுடைய நேரத்தை கூட மண்ணாக்குகின்றோம். இதுவும் ஒரு வகையிலே மண்ணாக்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் வாழ்கின்ற எங்களுடைய சுற்றங்கள் நேர்மறை எண்ணங்களுடைய சுற்றமாக இருந்தால் நிச்சயமாக நாங்களும் வெற்றிகளை பெறலாம், எங்களுடைய நேரங்களையும் பொன்னாக்கிக் கொள்ளலாம். நல்ல விடயங்களை இங்க முன்வந்து சேர்ந்திருந்தார் மதிவி ஜீவமதி அவர்கள். நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. இங்கே இவற்றுக்கெல்லாம் பதிலடி தர வருகின்றார்கள் எதிரணியில் இருந்து திருவாளர் ஆர் சதீஷ்குமாரன் அவர்கள். பொன்னான நேரம் மண்ணாகி போச்சு, துயரம் நிலைதானாம், துயரம் நிலைதானாம் என்று சொல்லி அழாமல் அழுதுட்டு எங்களை எதிரணி போய் கொண்டிருக்கிறார். முன்னாள் வாழ்க்கையெல்லாம் மண்ணாகி போச்சு என்று அழுதுட்டு போயிருக்கிறார். ஆனால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லோரும் டு-டு லிஸ்ட் போட்டுத்தான் தங்களோட டைமை கால்குலேட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். தங்களோட ஒவ்வொரு செயலை யாரை கேட்டீங்கன்னா சின்ன பிள்ளைல கேட்டீங்கன்னா தெரியுமா, அது ஒரு டு-டு லிஸ்ட் போட்டு இப்ப எல்லோரும் தங்க ஒரு லிஸ்ட்டை போட்டு தான் டைமை கால்குலேட் பண்ணி. பழைய காலம் இல்ல மனசுல வச்சு செய்யறதுக்கு இப்போ எல்லாம். இப்ப அப்படி எல்லாம் ஒரு விதமா தாங்கள் போன்ல அதுல அப்டேட் பண்ணி வைத்து என்ன செய்ய வேணும் என்று செய்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, இப்ப நீங்க பாத்தீங்களா தெரியும், உலகத்திலேயே நாங்கள் டைம் தான் எல்லாத்திலையும் கால்குலேட் பண்ணி தான் எல்லாத்திலையும் நேரத்துக்கு தான் கால்குலேட் பண்ணுகிறார்கள். உண்மைக்கு பார்த்தோம் என்றால் இப்ப மணி இப்ப ஒரு கதை ஒன்று சொல்றேன், சின்ன கதை. அது நீங்கள் தலைவரோ நடுவரோ அல்லது எதிரணியோ உங்களோட சம்மதத்தை பொறுத்தே தீர்ப்பு வழங்கட்டும். இப்போ ஒரு பணக்காரர் இருக்கிறார், அவருக்கு வயசு 95 வயசுன்ற அவர்கிட்ட எல்லா சொத்துகள் பத்துகள் எல்லாம் இருக்கு, காசோ கொட்டி கொட்டி கிடக்குது. ஆனா அவர் ஒரு அறிக்கையை விடுகிறார், ஒரு 40 வயசு 45 வயசு அவங்களுக்கு, நான் இந்த சொத்து எல்லாத்தையும் தாரன், நீ என்ன மாறி மாறு, நான் உன்ன மாறி மாறுகிறேன். அதாவது நீ என்ன மாதிரி வயசானவரா மாறி இந்த சொத்து எல்லாத்தையும் அனுபவி, நான் உன்ன மாதிரி ஜங்கா நான் என்னுடைய இதுல நான் உன்ன மாதிரி வாழ வேண்டும். இதுக்கு யாராவது சம்மதிப்பீங்களா?
சம்மதிக்க மாட்டீங்க. ஏன்? அங்கால ஒரு வாழ போறது இன்னும் ஒரு 5 வருஷம் தான். டைம் இஸ் ஷோர்ட். ஆனா இங்க இருக்கிறது 50 வருஷம். 50 வருஷம் டைம் இருக்கு. அதுக்கு அவளும் பார்க்க பெரிய பணக்காரர் ஆயிட்டு போகலாமே அன்று நீங்கள் நினைச்சு அந்த இடத்துக்கு வர மாட்டீங்க. அதால நான் சொல்றேன் என்னவென்றால், இப்பத்திய உள்ள மனிதர்களோ இப்ப வாழுகிற ஆட்களோ எல்லோரும் டைமை டைமண்ட் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். டைம் இஸ் கோல்ட். அதாவது டைமை ஒரு பொன்னான ஒரு வழியில கால்குலேட் பண்ணி அதுல போய்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லி முடிக்கின்றேன். அருமை. நேரம் பொன்னானது என்ற சொல்லிக்கொண்டது நாங்கள் இதுவரையும் கேள்விப்பட்டிருந்தோம். ஆனா எங்களுடைய பேச்சாளர் பொன்னென்றால் நாங்கள் மதிப்பு குறைவாக பார்த்து விடுவோம் என்று டைமண்ட் என்று பலவாறு கூறியிருந்தார். அதுவும் சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது. இதையும் வாங்கிவிடலாம் என்றால் நேரத்தை வைத்து அல்ல. பார்ப்போம். ஜீவமதி அவர்களுடைய சாதனாவையும் நாங்கள் கருத்துக்களை இணைத்துக் கொண்டு அடுத்த அணிக்காக செல்வோம். சாதனா, அதே அணியிலிருந்து சாதனாவை அழைக்கின்றேன். 2வது வாய்ப்புக்கு நன்றி. இப்ப பார்த்துனீங்கன்னா ஃபார்மிங் இப்ப பழைய காலத்தில் ஃபார்மிங் அவங்க கடல் நேரத்திற்கு வெப்பியம் தண்ணி பிடிக்கிறதுக்கு இல்லாட்டி புல்லெல்லாம் இருக்கிறதுக்கு கனா நேரத்து இருக்கு. ஆனா இப்ப புது புது மிஷின்ஸ் எல்லாம் உருவாக்கிக்கிறேன். ஸ்ப்ரிங்க்லர்ஸ் தண்ணி எல்லாம் தானே குறுக்கும் தண்ணி. அண்ட் டிராக்டர்ஸ் அந்த புல்லெல்லாம் எல்லாம் இருக்கு. இப்படி கணக்கான புது மிஷின்ஸ் டைம் சேவ் வரும். வேற என்னன்னா எங்க போனில் ஸ்கிரீன் டைமே இருக்கிற நாங்கள் இப்ப எங்களுக்கு தெரியும் டைம் கோல்டுன்னு. ஆனா நாங்கள் ஸ்கிரீன் டைம் அப்பயும் ஒரு நாளுக்கு இவ்வளவு நேரம் முக்கியம். லைக் ஒரு நாளுக்கு இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி லைக் எஜுகேஷன் இருக்கு எல்லாம் செய்யலாம். அண்ட் வேற என்ன இந்த ஹெல்த் சரி உங்க போன் இல்லாட்டி இன்டர்நெட் பார்த்துனீங்கன்னா கணக்கா ஆக்கள் செய்வீங்க இந்த ஹெல்த் ஃபிட்னஸ் யோகான்னு. அது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும். நீங்க செய்வீங்க இந்த ஃபிட்னஸ் யோகா. எல்லாம் கணக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நீங்க சும்மா போன் நீங்க சும்மா டைம் வீணாக்காம நீங்க இந்த ஃபிட்னஸ் யோகா செய்ய உங்க பிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். மென்டல் ஹெல்த், சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கூடும். அண்ட் உங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி லாங்கரா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இதான் சொல்றேன், டைம் நேரத்தை நாங்க பொண்ணாக்குறீங்க. நன்றி, வணக்கம். அருமை சாதனா. எதிர்பாராத விதமாகவோ தெரியல, சாதனா என்ற அருமையான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டே செல்கின்றார். மிக அழகாக இருக்கின்றது உங்களுடைய கருத்துக்கள். உண்மைதான். ஒவ்வொரு விவசாயம் தொடங்கி ஒவ்வொரு விடயத்திலையுமே நவீன கண்டுபிடிப்புகள் மிகுந்த நேரத்தை எங்களுக்கு அள்ளி தருகின்றது. சொற்ப நேரங்களிலே அந்த வேலைகளை செய்துவிட்டு அவ்வளவு நேரத்திலே நாங்கள் அபரிதமான உற்பத்திகளை செய்ய முடிகின்றது என்றவாறாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே தொடுத்திருந்தார். மிக்க நன்றி. அதோட இல்லாம இந்த சமூக வலைத்தளங்கள் மூலம் நாங்கள் ஒரு ஆசிரியர்கிட்ட சென்றுதான் கற்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லாமல் ஒரு உடற்பயிற்சியாக இருக்கட்டும், தியானங்கள், யோகா போன்ற பயிற்சிகளை கூட நாங்கள் வீட்டில் இந்த இலகுவான முறையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அதனூடாக நிறைவான பயன்கள் தங்களுக்கு கிட்டுகின்றது என்ற மிக அழகாக தன்னுடைய மழலை மொழியிலே இங்கே கூறியிருந்தார். மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. இவற்றுக்கெல்லாம் பதில் தர வருகின்றார் எதிரணியிலிருந்து திருமதி விஜயமதி அவர்கள். மண்ணாக்குகின்றோம் என்ற அணிக்காக. மீண்டும் தந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி. உண்மையாகவே ஒரு இப்பொழுதெல்லாம் காலை பொழுது என்பது எப்படியான ஒரு பொழுது, ஒரு செயற்திறனை நாங்கள் செய்வதற்கு அதுதான் உண்மையாக ஒரு நல்ல நேரம். ஆனா அந்த நேரத்தை கூட இன்று நாங்கள் பயன்படுத்துகின்றோமா இல்லையா? அந்த நேரத்தில் தான் எல்லாம் இரவில் இருந்துதான் படிக்கிறார்கள் பிள்ளைகள் எல்லாம். இரவில் தான் எல்லாம் கூடுதலாக வேலை செய்துவிட்டு காலையில் லேட்டாகத்தான் எழும்புகிறார்கள் இப்பொழுதெல்லாம். அந்த காலை நேரத்தை ஒருவரும் ஒரு நல்ல ஒரு முயற்சிக்காக பயன்படுத்துவதாக என்று கேட்டால் இல்லை என்றுதான் நான் சொல்லுகின்றேன்.
ஸ்டீவன் ஹோவே என்றவர் சொல்லி இருக்கின்றார். அதாவது தன்னுடைய அவர் எழுத்தாளர். அவர் வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் என்ற ஒரு புத்தகத்துல 4 விடயங்களை பற்றி அவர் அழகாக கூறியிருக்கின்றார். அந்த புத்தகத்துல வந்து ஒன்று வந்து இப்ப அதாவது இந்த நேரத்தின் தவறாம இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை எவ்வாறு எடுத்துக் கொடுக்கிறார்கள் என்றால், ஒன்று வந்து முக்கியமானதாகவும் அவசரமானதாகவும் அந்த வேலை இருக்கும் இடத்துல அந்த காரியத்தை அன்றே முடித்துவிட வேண்டும். அதைத்தான் அன்று முதலாவதாக முடித்து விட வேண்டும் நீங்கள் என்றும். 2வது வந்து இப்ப முக்கியமான அவசரம் இல்லை என்ற காரியத்தை முடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு நேரத்தை தீர்மானித்து அன்று முடித்து விடுங்கள் என்பதையும், இப்ப அவசரம் இல்லாத ஆனால் முக்கியம் அவசரமா செய்யணும், ஆனா முக்கியம் இல்லாத ஒரு வேலையாக இருந்தால் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது அன்று அதை முடித்து விடுங்கள். அதாவது அவசரமும் இல்லை, அது முக்கியத்துவமும் இல்லை என்ற வேலைக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. அன்றைக்கு அந்த அதுக்கான ஒரு நேரத்தை நீங்கள் வழங்க வேண்டாம் என்றுதான் அவர் அந்த புத்தகத்தில் அழகாக கூறியிருக்கிறார். ஆனால் இன்று நீங்கள் அப்படியா செய்கிறீர்கள்? நான் கேட்கின்றேன். நீங்கள் ஒருத்தர் அந்த ஒரு வலையிலேயே நாங்கள் போவதில்லை. எப்போது சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த நேரத்துல சாப்பிடறோம், விளம்புறோம். அந்த நேரத்துக்கு என்று சாப்பாடு கூட இப்போது கிடைப்பதில்லை. எந்த நேரத்தில் எழும்புறோம் இப்ப இதன்றோம் அந்த நேரம் தான் எங்களுடைய சாப்பாடுமே தவிர இந்த 3 பொழுது இப்படி சாப்பிட வேண்டும் என்ற ஒரு வரையறையே இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. மற்றது ஆன்லைன் ஷாப்பிங். இப்ப வந்து ஷாப்பிங்கை ஈஸியாக்கி போட்டோம்னு சொல்லி நாங்கள் ஆன்லைன்ல ஷாப்பிங்கை தட்டிக்கொண்டு ஆன்லைன்ல செய்யறோம். அதை பிறகு ரிட்டர்ன் பண்றோம் கொண்டு போய். எவ்வளவு நேரத்தை அதை தேவையில்லாத ஏன்னா நாங்கள் முன்பெல்லாம் நாங்கள் போய் போட்டு பார்த்து அதை எடுத்து கொண்டு வருவோம். அதுல ஒரு மணித்தியாலம் போதுன்னு சொன்னா அந்த 1 மணித்தியாலத்தோடு முடிந்து விட்டது. இது ஓட பண்றதுக்கு ஒரு டைம், அப்புறம் அந்த காசு வந்து விட்டதா போய் விட்டதா செக் பண்றதுக்கு ஒரு டைம், அதை ரிட்டர்ன் பண்றதுக்கு. ஏன்னா ஒருத்தருமே ஒரு சைஸ் உடுப்புன்னு சொன்னா இப்ப ஒரு சைஸ் உடுப்பை ஓட பண்ண மாட்டார்கள். 2-3 சைஸ்கள் ஓட பண்ணி போட்டு அதை கொண்டே ரிட்டர்ன்ல அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல லைன்ல நின்று அதை திருப்பி அனுப்புவார்கள். எவ்வளவு நேரத்தை அவர்கள் வீணடிக்கிறார்கள் என்று சொல்லி கணக்கு பார்த்தாண்டா உண்மையாகவே கணக்கு பார்க்க முடியாது என்பதுதான் சொல்லுவேன். மற்றது வீக்கெண்டில் இப்ப நீங்கள் உறவு முறைகளை எடுத்துக்கொண்டால் கூட கணவன் மனைவி எத்தனை பேர் இன்று எல்லோரும் உட்கார்ந்து ஒரு ஃபேமிலி டைம் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள்? அது கூட இல்லை. அப்படி கூட உங்களுக்கு நேரம் இல்லாமல் தான் நீங்கள் போகிறீர்கள். அதாவது உங்களோட நேரங்களை வேற ஒன்றுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கின்றீர்களே தவிர இப்படியான ஒரு ஃபேமிலியை கொண்டு நடத்துவதற்கோ அல்லது ஃபேமிலி இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் அதுல இருந்து அப்பா அம்மாவோட இருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முற்போக்காக இருப்பதற்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லாத வகையில் நீங்கள் ஓடி அந்த நேரத்தை மண்ணாக்குகிறீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அருமையான கருத்துக்கள். 2 தரப்புமே தங்களுடைய வாத பிரதிவாதங்களை மிக அழகாக சொல்லி வேலை சேர்த்திருக்கின்றார்கள். ஒருவர் கதைக்கும் போது உண்மையாக பொன்னாக்குகின்றோம் என்று தான் எண்ணங்கள் தோன்றினது. அதை விடுத்து அடுத்த அணி கதைக்கும் போது இல்லை மண்ணாக்கி கொண்டிருக்கின்றோம் என்று. இப்பொழுது மண்ணாக்கி விட்டோமா பொன்னாக்கி விட்டோமா என்று எனக்குத்தான் தெரியாமல் என்னுடைய நேரத்தை மண்ணாக்கி விட்டேன் என்று எனக்கு தோன்றுகின்றது. அருமையான வாதம். ஒருவரும் தலைத்தவர்கள் இல்லை, எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை மிக அழகாகவும் ஆணித்தனமாகவும் வைத்திருந்தார்கள். மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. மனிதர்கள் நாங்கள் இப்போது வந்து நிகழ்காலத்துல இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை ஒன்றுதான் அந்த காலத்துல அப்படி இருந்த நான் எப்படி இருந்த மோதிரியம் என்று இறந்த காலத்தை பற்றியே கதைப்பவர்கள் பலவாறாக இருக்கின்றார்கள். இன்னும் பல பேரை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ஃபியூச்சர்ல நாங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு 30 வருஷத்துக்கு பிறகு இப்படி இருக்க வேணும், அதுக்காக சேமிக்க வேண்டும், அதுக்காக கோட்டைகளை கட்ட வேணும், கொடிகளை நாட்ட வேண்டும் என்று சொல்லி நிகழ்காலத்தை தொலைத்து விட்டார்கள். இது ஒருவர் இல்ல இருவர் இல்ல, ஒரு 75% மேற்பட்ட மக்கள் இன்றைக்கு நிகழ்காலத்திலே வாழ்வதில்லை. இவ்வாறான நாங்கள் அன்றைக்கு நேரத்தை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். மிகவும் சிரிப்பாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் நிகழ்காலத்திலே எந்த மனிதர்கள் சரியாக வாழ்கின்றோமாக இருந்தால் எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடும். நிகழ்காலத்திலே நாங்கள் வாழ்வதை இன்று மறந்தே விட்டோம். ஒன்றில் இறந்த காலத்தை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றோம், எதிர்காலத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கோம். எதிர்காலத்துக்காக இன்றைய வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு எதிர்காலத்தை திரும்பி பார்த்தாலும் என்ன வாழ்ந்தோம்டா, ஐயோ இப்படி எல்லாம் நடக்குமாண்டா, என்ற இளமை காலத்துல நல்லாவே வாழ்ந்திருப்பனே, அதை அனுபவிச்சிருப்பனே, இப்படி எல்லாம் செய்திருப்பனே என்று சொல்லி மன வருத்தத்தை தான் ஏற்படுத்த போகின்றது.
ஆகவேதான் நிகழ்காலத்திலே நாங்கள் இன்றையில் இருந்தாவது நிகழ்காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும் என்று என்னுடைய சில ஒரு விண்ணப்பமாக இந்த இடத்திலே வைத்துக்கொண்டு நல்ல கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் நாங்கள் மண்ணாக்கி கொண்டிருக்கின்றோம் என்று அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அவ்வாறான வழியை விட்டு செல்லாமல் நல்ல ஒரு கருத்தாக நாங்கள் பொன்னாக்கி கொண்டிருக்கின்றோம், இன்னும் பொன்னாக்குவோம் என்று சொல்லி தீர்ப்பை அழைத்துக் கொண்டு பொன்னாக்குகின்றோம் என்று நான் தீர்ப்பை அழைத்து விட்டாலும் கூட மண்ணாக்குவோம் என்ற அணிக்காக வாதிட்டதில் ஜீவமதி அவர்கள் எந்த ஒரு பிழையும் இழைக்கவில்லை. உங்களுக்கு மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்களோடு எங்களுடைய அதிபர் நடா மோகன் அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம் என்று நினைக்கின்றேன். வணக்கம் நடா மோகன். இணைப்பில் இருக்கின்றீர்களா? இணைப்பில் ஒரு ஆள் இணைந்திருக்க அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். சரி, தீர்ப்பின்படி பார்த்தால் அப்ப எல்லாரும் ஹை ஃபிளையர்ஸ் தான் இருப்போம் நினைக்கிறேன். பேங்க் பேலன்ஸ் எல்லாம் மேக்சிமத்தில் இருக்குமென்னு நினைக்கிறேன். பொண்ணாயினா இன்றைக்கு பொண்ணுண்ட வேலை பயங்கரம் தானே. இருந்தாலும் சிறப்பு வாழ்த்துக்கள். அதனால பொண்ணாக்க வேண்டுமா மண்ணாக்க வேண்டுமா என்பதுதான் லேசான தலைப்பு காய்க்கிறதுக்கு. ஆக்குகிறோமாங்கிற தலைப்புல சிந்திக்கத்தான் வேண்டி இருக்கும் நினைக்கிறேன். இந்த நேரம் பொன்னானது என்றத நான் எனக்கு அதை விளங்கி கொள்றது டைம் இஸ் கோல்டுன்னு தான் சொல்லுவார்கள் இல்ல. அது கோடுக்கு ஸ்பெல்லிங்கை மாத்தி விட்டாரு. நேரம் கடவுள், காலம்தான் கடவுள், வாய்ப்புகளே கடவுள் என்கிறது தான் சரின்னு நினைக்கிறேன். பிற்காலத்துல எல்லாத்தையுமே பொண்ணாக்க வேணும் என்றதுக்காக கடவுளையும் வச்சுக்கொண்டே நாங்கள் அதையும் பொண்ணாக்கலாம். டைம் இஸ் கோல்டு, டைம் இஸ் கோல்டு என்பது டைம் இஸ் கோல்டாக மாறியது என்று நான் நினைக்கிறேன். வாழ்க்கை அப்படியாக போறது யாரும் நினைத்து மண்ணாக்குவதில்லை தானே என்று நினைக்கிறேன். இருந்தாலும் சிறப்பு வாழ்த்துக்கள், அழகாக எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். சிறப்பு வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே கூட, சாதனாக்கும் கூட. நன்றி நன்றி. சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது ஒளிர் வழங்குகின்ற எதிரும் புதிரும் பாகம் 32 பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி பாராட்டி கொண்டு இந்த எங்களுடைய கலந்து எங்களை வளர்ந்து கொண்டிருக்கின்ற FA தமிழ் டிவியினுடைய இயக்குனர், அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் அவர்களுடைய வளர்ச்சிக்காக எங்களுடைய அணி சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த வருகின்ற வாரம் நல்லதொரு தலைப்புடன் உங்கள் அனைவரையும் சந்தித்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. அது வரைக்கும் உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் அன்பின் சிவகணேசனி சதீஷ்குமார். நன்றி.